Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில ஒரு 4 மணில இருந்து அந்த சப்தங்கள் கேட்க தொடங்கிடுச்சு. 2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடுல வந்துட்டு அமெரிக்கன் எம்பசி இருக்கு, 2 கிலோமீட்டர் ரைட் சைடுல வந்துட்டு நேவல் பேஸ் இருக்கு. இப்போ இஸ்ரேல் மாதிரியோ இல்ல வேற கண்ட்ரி மாதிரியோ உங்களுக்கு வந்துட்டு நேரடியா எல்லா இடத்துலயும் தாக்கல. வீடு இல்லாம போறது, சாப்பாடு இல்லாம போறது, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இன்னும் சீரியஸா யாருக்கும் ஒன்றும் ஆகல. கொடூரமான ஒரு காட்சிகளை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பஹ்ரைன்ல வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க? யாரோ 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறதுல நடுவுல இவங்க வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, சண்டே விலைக்கு விட போற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ட்ரோனோ இல்ல ஏதோ ஒன்று விழுது, வெடிக்குது சத்தத்தோட, அங்கிருந்து ஃபுல்லா புகை வருது, நெருப்பா இருக்குன்னா. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த பிரத்யேக நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானும் பல பதிலடி தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இஸ்ரேலை மட்டும் தாக்காம ஈரான் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை தாக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு பல சேதங்கள் ஏற்படுது. வளைகுடா நாடுகள் மொத்தமாகவே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இந்த பிரத்யேக நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் பஹ்ரைனில் வாழும் திரு புஷ்ப பாரதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இங்கேருந்து பார்க்கும்போது பல அதிர்ச்சிகரமான காட்சிகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நேரடியாகவே அந்த காட்சிகளை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்போ நம்ம பேசுகிற டைமில் கூட நீங்கள் இருக்கக்கூடிய பஹ்ரைனோட தலைநகர் மனாமாவில் ஒருத்தர் உயிரிழந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்குறோம் சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளைகுடா நாடுகள்லேயே ஈரான் வந்து முதல்ல பஹ்ரைனை தான் தாக்குனாங்க. ஏன்னா பஹ்ரைனில் தான் அமெரிக்க நேவல் பேஸ் அங்கே இருக்குது அப்படின்றனால அங்கே தான் குறி வச்சு தாக்குனதாக நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் பல வீடியோக்களில் வந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம் சார். உண்மையிலேயே இந்த நிலைமை வந்து அங்கே பதற்றமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட அங்கே பஹ்ரைனில் இப்போ நிலைமை எப்படி சார் இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க சார்? என்னோட பேர் புஷ்பபாரதி. இங்கே நான் வந்துட்டு ஒரு 15 வருஷமா பஹ்ரைனில் இருக்கேங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி, நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம்னே சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்தியன்ஸ் மட்டும் ஒரு 3.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு வாழறதுக்கு நல்ல ஒரு அமைதியான இடம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு 3 நாளா இந்த மாதிரி தொல்லை போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு காலையில கூட பாத்தீங்கன்னா நேத்து ஒன்றும் இல்லை, முந்தா நாள் 28 தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அது எதிர்பார்க்காததால நேவல் பேஸ்ல விழுந்துருச்சு. ஸோ அதனால அங்க இருக்க கட்டடங்கள்லாம் சேதமாச்சு. பட் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் கேஷுவாலிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்ல வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்ததெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, வழியிலேயே தாக்கி அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அப்படியும் ஒரு 2 ட்ரோன் வந்துட்டு ஒரு 2 கட்டடங்கள்ல இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு ஹோட்டலும் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்லயும் அடிச்சுது. அதுல கூட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு உயிரிழப்போ ஏதோ பெருசா நடந்த மாதிரி நம்மளுக்கு நியூஸ் இங்க வரல. பட் கட்டடம் சேதமாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு, அமைதியா தான் இருந்தது. நேத்து வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நேத்து ஒரு வேளை ஒரு இறந்துட்டதால கொஞ்சம் அமைதியா இருந்ததா என்னன்னு தெரியல. திருப்பி இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில ஒரு 4 மணில இருந்து அந்த சப்தங்கள் கேட்க தொடங்கிருச்சு. இப்ப நான் இருக்கிற வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைட்ல வந்துட்டு அமெரிக்கன் எம்பசி இருக்கு, 2 கிலோமீட்டர் ரைட் சைட்ல வந்துட்டு நேவல் பேஸ் இருக்கு. எல்லாம் பக்கத்துல தான். ஸோ ரொம்ப இதுவா கேட்கும், நல்ல சத்தம் வந்துட்டு நல்லாவே கேட்கும் எங்களுக்கு. இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அந்த சத்தங்கள் ஆரம்பிச்சது. அப்ப பார்த்தாக்கா அங்க ஒரு கப்பல், அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குங்க, கப்பல் நிறுத்துற இடமும் யூஎஸ் நேவிக்கு. அப்புறம் வந்துட்டு அதை ரிப்பேர் பண்ற அந்த மேரிடைம் ரிப்பேர் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்கு. அது 2த்தையுமே அடிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில. அதுல வந்துட்டு ஒருத்தர் இறந்துட்டதா சொல்றாங்க. இது வரைக்கும் அதுவும் எக்ஸ்பேட்ரியேட் தான். அவரு யாரு, என்ன விவரம், எந்த ஊருன்றதெல்லாம் இன்னும் தெரியல. இனிமேல் தான் வரும் அது. இது வந்து கண்டினியூஸா அதுக்கப்புறமாவும் பாத்தீங்கன்னா நடந்தது. இதுல நிறைய வந்துட்டு இவங்க தடுத்துட்டாங்க, போயிட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் அன்பார்ச்சுனேட். ஏன்னா யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரிகள் அவஸ்தப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பஹ்ரைன், துபாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் போன இடங்க. ஒரு நல்ல பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும், இங்க போனாக்கா அமைதியா இருக்கும், சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு 2-3 நாள் சம்பவங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் வருத்தத்துக்கு கொடுக்குது. கஷ்டம்தான் அது, யாரா இருந்தாலும். நார்மலா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் படிக்கும்போது ஒரு சில இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு சிலது வந்து வருத்தம் அளிக்கிறதாவும் இருக்கும்.
ஆனா அது நேர்ல பார்க்கும்போது அதை கூடவே கவனிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமும் இருக்கும். எல்லாருக்கும் வெளியில சொல்லிக்கலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு சத்தம் கேட்குது, அதுவும் வெடிகுண்டு சத்தம் கேட்குது, என்ன நடக்குது எங்க எதுவும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த பதட்டம் இருக்கும், போர் பதட்டம். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப யாராவது இங்கிருந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட போக முடியாதபடி அவங்க ஏர்போர்ட் எல்லாமும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன பாதிப்பு இருக்கிறதால டோட்டலா இங்க இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா ஏர் ஸ்பேஸையும் மூடிட்டாங்க. பிளைட்ஸ் எல்லாமும் ஏறக்குறைய 100% எல்லா பிளைட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பஹ்ரைன், கத்தார், துபாய், குவைத் எல்லாமே. ஸோ அதனால இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது போகணும்னு நினைக்கிறவங்க. நீங்க கூட பதிவு பண்ணியிருந்தீங்க, நீங்க பஹ்ரைன்ல தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு அனுபவங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா பஹ்ரைன்ல? ஏன்னா தொடர்ந்து சைரன்ஸ் ஒழிச்சுட்டு இருக்கு, வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம், நம்ம எல்லா பக்கம் மக்கள் வந்து கொஞ்சம் பேனிக்கா இருக்கிறதெல்லாம் காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி உங்களோட அனுபவங்கள் எப்படி சார் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்? இல்ல, இது ஆக்சுவலா இது மாதிரி போர் பதட்டம்ன்றது இதுதான் முதல் தடவை நம்ம பாக்குறோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி, சில மாசங்கள் முன்னாடி ஒரு தடவை வந்து இது மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா எதுவும் தாக்குதல் நடத்தல. கத்தார்ல மட்டும் ஃபர்ஸ்ட் நாங்க அடிப்போம்னு அவங்க சொல்லிட்டு செய்தாங்க. அவங்க ரெடியா இருந்ததால அந்த கத்தார்ல இருக்கிற நேவல் பேஸ்ல இருந்தும் கத்தார் டிஃபென்ஸ்ல இருந்தும் அதை இன்டர்செப்ட் பண்ணி பாதிலே முறியடிச்சிட்டாங்க. எதுக்குமே பில்டிங் ஆகட்டும் ஆளுங்களுக்காகட்டும் எந்த சேதமும் இல்லை. அது ஒரே ஒரு நாள் ஒரு தடவை நடந்த விஷயம் தான் அது. அதுக்கப்புறமா அது போயிடுச்சு. சரி, ஓகே, ஏதோ நடந்தது அப்படின்னு எல்லாருமே கடந்து போயாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இன்னும் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி தான் இது ஆரம்பிச்சது. காலையில 10:30 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்தது இங்க நேவல் பேஸ்ல. அது யாரும் எதிர்பார்க்கல, நடந்துருச்சு. அதுக்கப்புறமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இவங்க எப்படி இருந்தாலும் இவங்களும் அதுக்கு உண்டான கருவிகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மிசைல் வரும்போது, ட்ரோன் வரும்போது இவங்க அதுக்கு பாதுகாப்பா அது வருதுன்றது இவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு இவங்க அலர்ட் கொடுத்துடுறாங்க, சைரன் கொடுக்குறாங்க, போன்ல வந்து அலர்ட் மெசேஜ் வந்துடுது. ஸோ பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, பாதுகாப்பான இடத்துல இருங்க, ரோட்ல சுத்தாதீங்க, மெயின் ரோட்ல ஆக்சஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டு அலர்ட் பண்றாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. as long as நம்ம வந்து வீட்டுக்குள்ளார சேஃபா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது வந்துட்டு இப்போ இஸ்ரேல் மாதிரியோ இல்ல வேற கண்ட்ரி மாதிரியோ உங்களுக்கு வந்துட்டு நேரடியா எல்லா இடத்துலயும் தாக்கல. இவங்க வந்து சொல்லிட்டு தான் செய்யறாங்க. அமெரிக்கன் பேசிஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் தாக்குவோம், அவங்களுடைய பொருட்களை தான் நாங்க சேதப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுதான் இப்ப கூட நேத்து துபாயில கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கட்டடம். இன்னைக்கு நியூஸ் வந்து அமேசானுடைய டேட்டா சென்டரை வந்துட்டு தாக்கியிருக்காங்க துபாயில. ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் டேட்டா சென்டர் அது இந்த கல்ஃப் ரீஜனுக்கு. அங்கிருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. அமேசானுடைய AWS வெப் சர்வீஸ் எல்லாமே அங்கிருந்து தான் போகுது. அதை தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சொந்தமான தளங்கள், கட்டடங்கள், இல்லை அவங்களுடைய பொருட்கள், அப்புறம் அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள், இது எல்லாத்தையும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்தது இங்க நமக்கு வந்துட்டு முந்தாம் நாள் நடந்ததுல. எஸ், அவங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு எதிர்பார்க்காதப்ப நடந்துருச்சு அது. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து இவங்க பாதுகாப்பா இருந்தாங்க, முன்னெச்சரிக்கையோட இருந்தாங்க. எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க. ஏதோ 1-2 ட்ரோன் வந்துட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்க மட்டும் 19 ட்ரோனும் என்னமோ இங்க இது பண்ணியிருக்காங்க, முறியடிச்சிருக்காங்க. அதுல 2 வந்துட்டு அந்த பில்டிங்ஸ்ல பட்டிருக்கு. ஒன்னு வந்து ஹோட்டல், இன்னொன்னு வந்து ஒரு ரெசிடென்சியல் டவர்ஸ். சோ இது தவிர்த்து பெரிய அளவுல மனுஷங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். சரி, ஓகே, நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். அது கூட எது வரைக்கும் போகும், எந்த அளவுக்கு அண்ணா வந்துட்டு தெர் ஆர் நோ ரூல்ஸ் இன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ல ஆரம்பத்துல நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அது உச்சத்தடையும் போதோ இல்ல வேற ஏதாவது மாதிரி கொஞ்சம் விகரசா போச்சுனாலோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனிஹாவ் நம்மளுடைய சேஃப்டி முக்கியன்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு இருந்துக்கலாம். இங்க எல்லாரும் ஒரு குழுக்களா கூடி நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து சரி ஓகே என்ன பண்ணலாம்னு பேசி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதோ, அரசாங்கம் வந்து தேவையான அளவுக்கு ஷெல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை நேவல் பேஸ் இருக்கிற இடத்துக்கு பேரு ஜுஃபேர்னு பேரு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அது. அந்த சுத்தி வட்டாரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லாரும் நம்ம எக்ஸ்பேட்ரியேட்ஸ் இந்த ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க முந்தா நாள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஹோட்டல்ஸுக்கு போறவங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு அங்கேயே பக்கத்துல இருக்க மால்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி, ஸ்கூல்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீங்க வந்துட்டு இதுல தங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஷெல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அரசாங்கமும் வந்துட்டு இப்போ இந்தியன் எம்பசில வந்துட்டு அவசரத்துக்கு என்ன எப்படி உதவி வேணும்னாலும் கூப்பிடுங்கன்னு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இந்த போர்னால எத்தனை மக்கள் பஹ்ரைன்ல மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அரசாங்க தரப்புல இருந்து என்னென்ன மாதிரி உதவிகள், அந்த அடிப்படை உதவிகளை என்னென்ன மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க சார்? ஏன்னா ஒட்டுமொத்தமா பதற்றத்தை பத்தி பேசும்போது எப்படியெல்லாம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இங்க பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கலைங்க. அதாவது வந்துட்டு இப்போ மற்ற இடத்துங்கள்ல வந்து சண்டை டைம்ல வந்துட்டு வீடு இல்லாம போறது, அப்புறம் வந்துட்டு சாப்பாடு இல்லாம போறது, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இன்னும் சீரியஸா யாருக்கும் ஒன்றும் ஆகல. எல்லாருமே வந்துட்டு சேஃபா தான் இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஷெல்டர்ஸ்ல போய் இருக்கிறவங்களுக்கு எஸ் அங்க ப்ரொவைட் பண்றாங்க, அங்க சாப்பாடு தராங்க. இப்போ நம்ம நேரடியா அங்க ஷெல்டர்ஸ்ல போய் பார்க்காததால அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் ஷெல்டர்ஸ்ல அவங்க தேவையான அளவு தண்ணி, அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன சாப்பாட்டு பொருட்கள், இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போறவங்களுக்கு எஸ் தேவை. ஆனா பேனிக் ஆகி இது நாம நிறைய வீடியோங்கள்ல பார்ப்போம், சண்டை சமயத்துல ரோட்ல எல்லாம் நிப்பாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கல. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல நல்லாவே இருக்காங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னும் அந்த அளவுக்கு சீரியஸா சிவிலியன்ஸ் அட்டாக் நடக்கல. அந்த சிவிலியன்ஸ் அட்டாக் நடக்காத வரைக்கும் எல்லாமே சேஃப் தான். இதுக்கு ஆரம்பமா தேவையான அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு தடவையும் மெசேஜஸ் வருது, சைரன் வருது. அரசாங்கம் சொல்றாங்க இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு சேஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஷெல்டர் எல்லாரும் அமைச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்லயும் மெசேஜஸ்லயும் வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்க சேஃபஸ்ட் ஷெல்டர்னு நீங்க ஃபீல் பண்ற இடத்துக்கு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுல இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே இந்த சிவிலியன் அட்டாக் இல்லாததால நம்ம வந்துட்டு நிம்மதியா இருக்கலாம். இன்னும் அந்த கட்டத்துக்கு போகல. அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இப்ப நீங்க மற்ற நாடுகள்ல நிறைய பாப்பீங்க, வீடுகள் மேல குண்டு விழும், அங்க எல்லாமே போயிடுவாங்க. அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு தெருவுக்கு வந்துருவாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, எல்லாருமே நல்லபடியா தான் இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க கூட இப்ப என்ன ஆகுதுன்னா சோசியல் மீடியால கூட என்ன பண்றாங்க, மக்கள் பழைய வீடியோங்க அவங்களுக்கு தெரியாது, ஆத்தென்டிகேட்டடா என்ன வீடியோவா, இதுல இது எங்க எடுக்குதுன்னு, என்ன ஊருன்னு கூட தெரியாது. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். இவங்களா துபாய்ன்னு சொல்லிக்கிட்டா துபாய், பஹ்ரைன் சொல்லிக்கிட்டா பஹ்ரைன், அப்படி போட்டு சர்க்குலேட் பண்ணி இவங்களோட சொந்தக்காரங்க அங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் பேனிக் ஆக்கி அவங்க எல்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆகி என்னாச்சு என்னாச்சு. இன்னும் அந்த அளவுக்கு சிவியரா போகல. பட் இன்னைக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் துபாயில கொஞ்சம் ஒரு சில இடத்துங்கள்ல அது கூட நேரடியா தாக்குதல் இல்லைனாலும் என்ன ஆகுதுன்னா, இந்த இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த ட்ரோனோ இல்ல அந்த மிசைலோ உடையுது இல்லைங்களா, அதோட பீசஸ் வந்து விழும். கண்டிப்பா அது ஒரு பயங்கர உஷ்ணத்துல இருக்கும். அந்த பீஸ் விழும்போது அந்த இடம் பாதிப்பாகும், இடிபாடோ இல்ல வந்து நெருப்போ பத்திக்கும். அது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அதனால ஏற்பட்ட பாதிப்பு தான் இங்க ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நடக்குது. இந்த யுஏஇல கூட ஒரு சில இடங்கள்ல நேரடி தாக்குதலும் நடத்தி இருக்காங்க. இப்ப இந்த அமேசான் டேட்டா சென்டர் சொன்னதெல்லாம் நேரடியாவே தாக்கி இருக்காங்க. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க ஒரு நேவி பேஸ்ல பக்கத்துல வந்துட்டு மீனா சல்மான் போர்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் வந்துட்டு அது ஒரு துறைமுகம் அங்க. அதுல வந்துட்டு அது பக்கத்துலதான் அந்த யுஎஸ் நேவி பேஸ் இருக்கு, யுஎஸோட கடற்படை கப்பலுங்க, அது ரிப்பேர் பண்ற இடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அது வந்து டைரக்டா அடிச்சது. அதுவும் நான் காலையில உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த சைரன் சத்தம் எல்லாம் வந்தது. பேசி முடிக்கிறேன், வானத்துல பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரி தீபாவளி பட்டாசு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியும் அதையும் மீறி ஒண்ணு அங்க விழுந்துருச்சு. ஃபுல்லா கரும்புகை, அந்த இடம் இதுவாயிடுச்சு. சரி, இப்போ போலீஸ் எல்லாம் போயிட்டு அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு அங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இத மாதிரி அசம்பாவிதங்கள் எதிர்பார்க்காத நடக்கும் தான். அதை நம்ம தவிர்க்க முடியாது, ஏன்னா இது நம்ம கையில இல்ல. பெரிய அளவுல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இல்ல, நார்மலா இருக்கு. ஆபீசஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 70% ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஸ்கூல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மூடிடுங்க, ஆன்லைன்ல பண்ணுங்க, தேவையில்லாம ஆஃப்லைன் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நாங்க சொல்ற வரைக்கும் இருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லா அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீக் ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அனாவசியமா போகல. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில கூட எல்லாரும் நினைச்சாங்க, சரி ஓகே நார்மல் ஆயிடுச்சு போல இருக்கு, இன்னைக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 4 மணில இருந்து ஆரம்பிச்சது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற விவகாரம் கடைசியா நடந்தது ஐ திங்க் 8:45 9 மணி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவரையிலும் ஒன்னும் சத்தமும் இல்ல, ஒன்னும் சைரனும் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு.
பட் ஒரு விஷயம் எல்லாரும் வந்து அரசாங்கம் சொல்றத கவனமா கேட்கணும், அதை ஃபாலோ பண்ணிட்டு நடந்தாலே உங்களுக்கு சேஃபா இருப்பாங்க. நாங்க வந்து இங்க செய்திகள் மூலியமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க நேரடியாவே வந்து அந்த காட்சிகளை வந்து அந்த கொடூரமான ஒரு காட்சிகளை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்கள்லாம் வரும் இல்லை சார்? என்னென்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பஹ்ரைன்ல வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க சார்? ரொம்ப ஒர்ஸ்ட் சினாரியோ போச்சுனாக்கா என்ன மாதிரி வரும் அப்படின்னாக்கா, இந்த அளவுலயே போகுது. ஒருவேளை வந்துட்டு நீங்க ஃபிளைட்ஸ் ஏர்போர்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா, மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து இங்க இருந்து ஜனங்க கொஞ்சம் பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ரீலோகேட் ஆவாங்க. நம்ம ஊருக்கு போயிடலாம், சேஃபா இருக்கலாம்னு ஊர்ல இருக்கிறவங்களும் அதான் சொல்லுவாங்க. பா கிளம்பி வந்துருங்க, எதுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இப்போ வசதி கிடையாது. ஏர்போர்ட் இல்ல, ஃபிளைட் இல்ல. அது வந்துச்சுன்னா மேபி அப்படி போவாங்க. இன்னும் வந்துட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு இங்க நின்று தவிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் வரல. ஆனா அது வராதுன்னு இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம கையில இல்ல. இது பண்றது யாரோ செய்துட்டு இருக்காங்க, யாரோ 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறதுல நடுவுல இவங்க வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, சண்டையை விலைக்கு விட போற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மேலே அடி விழுந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. பட் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அரசாங்கங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மிஞ்சி போச்சுன்னா அந்த உடம்பிழப்புகள் அந்த மாதிரி இருக்கும். வீடு ஏதாவது வீட்டுல அட்டாக் ஆச்சுன்னா அப்படி ஆகும். அப்படி இல்லாத வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சேஃப் தான். அரசாங்கங்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து நீங்க இல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா அந்த டைம்ல போறவங்க அதுக்குதான் இப்போ எம்பசில வந்துட்டு உங்க பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு நீங்க யாரு என்ன இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. இங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன்ஸ் மட்டும் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறவங்க 9 லட்சம் பேர். இங்க டோட்டல் பாப்புலேஷனே 17 லட்சம் பேர் தான். அதுல வந்து 55% இருந்து 60% வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறவங்க தான். இங்க லோக்கல் ஆளுங்க 45% தான் இருக்காங்க. சோ அந்த மீதி எல்லாருக்குமே அந்தந்த அரசாங்கங்கள் இதுக்கான முயற்சிகளை செய்யும், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை செய்யல. இப்ப இவங்க கூட இப்போ நம்ம பிரதமர் வந்து இங்க பேசிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரு கூடவும் பேசுறாங்க. இன்னைக்கு யுஏஇல பேசினாங்க, இங்கேயும் பேசியிருக்காங்க 2 நாள் முன்னாடி. எல்லாரும் இதுலதான் இருக்காங்க. கண்டிப்பா இதோட அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அப்படி ஏதாவது ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் அவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சா இப்படி நடக்க போகுது, இப்படிலாம் இருக்கும், ஆபத்து இருக்குன்னா பிரைவேட் பிளைட்ஸ் இல்ல வந்து வேற ரூட்ல எடுத்து போற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி அசைலம் கொடுப்பாங்க. நீங்க போறவங்க எல்லாம் போயிடலான்ட்டு அப்போ நீங்க புக் பண்ணிருக்கிறத பார்த்து அந்த ப்ரியாரிட்டியில அனுப்பிச்சு விடலாம். அதுக்கு விருப்பப்படுறவங்க, அப்படி இல்லாதவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்னு இருக்கிறவங்க இருக்கலாம். பட் உயிருக்கோ இல்ல எதுக்கோ பெரிய அளவுல பாதிப்பு வர்ற அளவுக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் போகல, நார்மலா தான் இருக்கு இப்போதைக்கு. இது பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பதட்டம் இருக்குங்க. பக்கத்துல ஒரு இடத்துல வீடு, நம்ம வீடு ஊர்ல எல்லாம் பத்தி தெரிஞ்சாலே நம்மளுக்கு பார்க்கும்போது பதட்டமா இருக்கும். ஐயோ ஒரு வீடு பத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல நீங்க பாக்குற தூரத்துல ஒரு குண்டு விழுது, ட்ரோனோ இல்ல ஏதோ ஒண்ணு விழுது, வெடிக்குது சத்தத்தோட, அங்கிருந்து ஃபுல்லா புகை வருது, நெருப்பா இருக்குன்னா அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனா எல்லாருக்கும் அந்த பதட்டம் இருக்கும். பட் இதை கடந்துதான் வரணும், அதை பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி கிடையாது. நம்ம என்னதான் யோசிச்சாலும் சேஃபா இருந்துக்கிறது நல்லது. சார் இப்ப இறுதியா ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னது போலவே வளைகுடா நாடுகள்ல இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. தமிழர்களுமே குறிப்பா வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளையும். குவைட்ல ஆரம்பிச்சு யுஏஇ, கட்டார், பஹ்ரைன் எல்லாமே, சவுதியில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அங்கிருந்து அவங்களோட உறவினர்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில பல குழப்பங்கள் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு, பல சந்தேகங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஸோ நீங்க அங்கிருந்து இவங்களுக்கு, நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா என்ன செய்தியை சொல்வீங்க சார்? இல்ல அதுதான் இப்ப வந்துட்டு அனாவசியமா இப்ப வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் போகல. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு அரசாங்கங்கள் வந்து உங்களுக்கு சொல்லும். நம்ம வந்துட்டு இப்ப என்னன்னா சோசியல் மீடியால வர்ற XYZ இந்த ஆளுங்க போடுற சோசியல் மீடியால வர்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பதட்டப்பட வேணாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. ஏதோ ஒரு வீடியோவை போட்டு பாருங்க இது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு. அவங்களுக்கு எங்க நடக்குதுன்னே தெரியாது, அது என்ன ஊருன்னே தெரியாது. நானே பார்த்திருக்கேன். ஏதோ ஒரு நம்ம பஹ்ரைனுடைய போட்டோஸை போட்டு துபாய்னு போறதை பார்த்திருக்கேன், துபாயோட போட்டோஸை போட்டு கத்தார்னு போறதை பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியும் இல்லைன்னாலும் இது வந்துட்டு ஓகே, இது மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்ல நம்மள நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பரப்புவாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தாலும் கடந்து போங்க.
அரசாங்கங்களை கவனிங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு சம்பந்தமான விஷயங்களை அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக வலைதளங்கள்லயோ டிவி சேனல்கள்லயோ வரும். அத்தன்டிகேட்டடான நியூஸை பாருங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த டைம்ல இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கு, இப்போ இங்க வந்து இதுக்கு மேல சேஃப் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாங்கன்னா கூட அரசாங்கம் தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். அது தவிர்த்து உங்களுக்கு வேற தனிப்பட்ட ஆப்ஷன் கிடையாது வெளியில போறதுக்கு. சோ அதனால இங்கே எல்லாரும் ஜாகிரதையா இருப்பாங்க. இங்கேயும் ஒரு அரசாங்கம் இருக்கு, அவங்களுக்கும் தெரியும் இவங்க எல்லாம் நம்ம கண்ட்ரிக்காக வேலை செய்ய வந்தவங்க, இவங்களை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பண்றாங்க, அருமையா பண்றாங்க. அது இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது கூட பாத்தீங்கன்னா, துபாயில, யூஏஇல, அபுதாபில எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாம் காசு இல்லைன்னா கூட நீங்க கேட்காதீங்க, நாங்க அரசாங்கம் ஏத்துக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கட்டும். இப்படி பல விதமான விஷயங்களை அவங்க பண்றாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கடமை, இவங்க செய்யறாங்க. அது வரைக்கும் நம்ம பாராட்டணும். இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்பிக்கையோட இருக்கணும். நம்ம இப்ப பார்க்க வேண்டியது கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதான். தனிப்பட்ட ஆளுங்க அவங்களாலே எதுவும் செய்ய முடியாது. அவங்க சொல்றதை நம்ம நம்ப வேணாம்னு சொல்லல, ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு பயப்பட வேணாம். எல்லாரும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க என்னன்னா, இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்களும் கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒத்துமையா பார்த்து நம்மளுக்குள்ளார சரி ஓகே என்ன பண்ணலாம். இப்போ நேத்து எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, இப்போ எங்க பில்டிங்ல வந்துட்டு முந்தா நாள் நைட் என்ன பண்ணோம்னா, நாங்க எல்லாருமே வந்துட்டு கீழே தான் இருந்தோம், கார் பார்க்கிங்ல தான் இருந்தோம் முந்தா நாள் நைட் ஃபுல்லா. ஏன்னா அன்னைக்கு 28ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா இங்க சப்தங்கள் வந்துகிட்டே இருந்தது, சேஃபா இருக்கு சொன்னாங்க. அந்த ஹைரைஸ் பில்டிங்ல பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கட்டடங்கள் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்போ இந்த ஏரியால இருக்கிறதுல எங்களது ஹைரைஸ் பில்டிங். சோ அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாரும் ஒரு 10-15 ஃபேமிலி கீழே போயிட்டு கார் பார்க்கிங்ல தான் இருந்தோம். ஏன்னா ஒரு சேஃபான இடம், ஒரு வெளி மைதானத்துல நிம்மதியா ஒரு ஃப்ரீயா இருக்கிற இடத்துல இருப்போம். ஏதாவது நடந்தா கூட தப்பிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கோ ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேதான் இருந்தோம். கொஞ்சம் தேவையான அளவு 2 நாள் 3 நாளுக்கு தேவையான அளவு துணிமணி, சாப்பாடு, அப்புறம் மாத்திரை, மருந்து இதெல்லாம் எடுத்து வண்டியில வச்சுக்கிட்டோம். எங்கேயாவது போகணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலான்ட்டு அங்கேயே இருந்தோம். கார்ல தான் படுத்துட்டு இருந்தோம். தூக்கம் கிடையாது. ஆனா முந்தா நாள் ஒரு நைட்டு ஃபுல்லாவே தூங்கல. காலையில 6 மணி வரைக்கும் போயிட்டு இருந்தது. சரி ஓகேடா 6 மணிக்கு வந்து வீட்டுல படுத்தோம், 7:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருந்தது நேத்து. பட் திருப்பி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களும் ஒரு சில அறிக்கைகள்லாம் விட்டுருக்காங்க ஈரான் சைடுல இருந்து. சோ அது எப்படி என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுல எதுவுமே வந்துட்டு நம்ம கையில இல்ல, அவங்க தான் பண்ணணும். எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு சரி இது நம்ம வேற வழி இல்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உதவிப்போம், எப்படி நம்ம பார்த்துப்போம், அவங்களையும் நம்ம பயப்படாம பார்த்துக்கணுன்றது மட்டும் தான் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம இந்த பதட்டம் வந்து எந்த விதத்துலயும் உங்களுக்கு உதவி செய்யாது. அதே மாதிரி சண்டை வந்து எதுக்குமே தீர்வும் கிடையாது. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இது வரைக்கும் உலகம் வந்துட்டு அதை விட்னஸ் பண்ணதே கிடையாது, சண்டையால இது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்துட்டு நம்ம எல்லாரும் நல்லதை நினைப்போம், எல்லாம் நல்லபடியா போகும்னு சொல்லிட்டு பார்க்கணும், வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஒன்னா இருப்போம் இந்த டைம்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் மக்கள் வந்து ஒத்துமையா இருக்கணும். இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு என்ன முடியுமோ அதை செய்வோம். பெருசா இங்க ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா இங்க இருக்கிறதால இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற நம்பிக்கையுடனும் இந்த போர் வந்து கூடிய விரைவில் முடிவுக்கு வரணும், முடிவுக்கு வந்து அந்த வளைகுடா பகுதி முழுமையுமா ஒரு நீண்ட அமைதி நிலவணும் அப்படின்ற நம்பிக்கையுடனும் இந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப 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 நன்றிங்க. அதே மாதிரிதான் எல்லாருக்கும் நம்ம அங்க சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க வந்துட்டு யாரும் பதட்டம் அடைய வேண்டாம், இருங்க. அப்படி ஏதாவது போகுதுன்னா அரசாங்கங்கள் உதவி செய்யும். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, இங்க சேஃபா தான் இருக்காங்க. அதனால வந்துட்டு ஒன்னும் பயப்படாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.